வணக்கம். இன்னைக்கு தோட்டத்தில் பூ எடுத்து மார்க்கெட்டில் போட்டு வந்தேன். வரும்போது ஒரு அக்கா சைக்கிளில் விற்பனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் யோசித்தேன், நம்மளாம் வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி வசதியாக வாழலை, இப்படி வசதி இல்லை அப்படின்னு. அவங்க ஒரே ஒரு சைக்கிளை நம்பி தான் உழைப்பை நம்பி வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. சரி, அவங்களுக்காண்டி வடை வாங்கும்னு சொல்லி வாங்கினேன். ரோட்டு கடையில் 10 ரூபாய்க்குன்னு வடை வாங்குவேன். அப்போது எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த அக்கா 5 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்மளால் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது. ஒரு 30 ரூபா 10 பேர் வாங்கினா 300 ஆச்சு. அதில் அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் நிற்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ரோட்டில் ஏதாவது விற்றாங்கன்னா அவங்ககிட்ட வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் வாழ்க்கையில். இதால் வர்றது செல்வமானு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்க அவங்க குடும்பத்தில் அமைஞ்சதே அவங்க குடும்பத்துக்கு பெரிய செல்வம் தான். இந்த உலகத்தில் முயற்சிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு நினைக்கவே கூடாது. ஃபஸ்ட் நமக்குள்ள சைக்கிள் இருக்கா, சைக்கிள் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். அதுக்கடுத்து ஒரு கையில் ஒரு 2 வீலர் இருக்கா, ஒரு எக்ஸல் எதாவது இருக்கா, அந்த எக்ஸலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். வாழ்க்கையில் படிப்படியாக நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள் நண்பா. வடை உண்மையிலே சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அவங்கக்கிட்ட ஒரு 30 ரூபாய்க்கு வடை வாங்கிட்டு அப்படியே அம்மா உணவகத்தில் சாப்பாடு வாங்கிட்டு கோயில் யானை வர வழியில் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. இது அம்மா உணவகத்து பொங்கல் நண்பா. 30 ரூபாய்க்கு வாங்கினேன். 30 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கும் வீட்டுக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா கணக்கு. ஆனால் நான் 2 ஆள் கணக்கு போட்டு சாப்பிட்டேன். இன்னும் ஒரு ஆள் சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிட வாரீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சின்னதாக ஒரு 2 இட்லினாலும் காலை சாப்பாடு கட்டாயம் சாப்பிடுங்க. சாப்பிடாமல் இருக்காதீங்க. இன்றைக்கி பொங்கல், நாளைக்கு நான் சிங்கிள், இன்னும் கொஞ்சம் காலத்தில் நான் ஆயிடுவேன் அங்கிள். எனக்கு இது மாதிரி காட்டுக்குள்ளே 10 நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், ஸ்கூல் நண்பர்னு ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆசை தான். ஆனால் நானே அம்மாவனத்தில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுவீங்களா நண்பா? கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் இது மாதிரி யாரும் வாங்கி கொடுத்துருக்காங்களா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படிம்பாங்க. பிரியாணியில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும். அதை 100 ரூபான்ருவாங்க. கிராம ஆளுக்கு பிடிச்சவங்க மறக்க வேண்டியதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த நாய்க்குட்டி எங்கள் தோட்டத்தில் புது வரவு, பார்க்க அழகாக இருக்குது. இது நாட்டு நாயா இல்லை புது ரக நாயான்னு தெரியல, புசு புசுன்னு இருக்குது.